ஆண்டி உங்க தலை நிறைய பேனு குடுகுடுன்னு ஓடுது ஆண்டி. ஏட்டி அமுசா, அந்த காலத்துல தலையில பேனு பெருக பெருக வீட்டுல பணம் பெருகும்னு சொல்லுவாங்க. அத்தை கையில ஒரு மண்ணையும் காண மாட்டியே ஆண்டி. நீங்க தப்பா சொல்றீங்க ஆண்டி. தலையில பேனு பெருக பெருக உங்களுக்கு அரிப்பு தான் அதிகமா பெருகும் ஆண்டி. அரிப்பு பெருகுதோ பேனு பெருகுதோ பொடுகு பெருகுதோ தெரியல. சரி, ஏதோ ஒண்ணு பெருகிட்டு போகுது, நீ தலைய பின்னி விட்டுட்டியே. ஐயோ, இன்னைக்கு பியூட்டி பார்லர் வேற போனோம்னு சொல்லியிருக்காளுங்க. கையில் வேற ₹1 காசு இல்லை. நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. கிளவிட்ட கேட்டு பாப்போமா? வேணாம், விளக்கமாத்த கொண்டே அடிச்சிருவா. எதுக்கு வம்பு? என்ன அத்தை கிழவி, வர வர உங்க 60 அடி கூந்தல் பின்றதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கீங்க போல் இருக்கு, சொல்லவே இல்லை. ஏட்டி எருமை, நேத்து வந்தவட்டி என் மருமவ அமுசா எம்பிட்ட அழகா உட்காந்து எனக்கு தலை விண்ணி விடுறாவத்தியா. என்னைக்காவது ஒரு நாளையில பொழுதுல இப்படி உட்காந்து எனக்கு தலை சீவி விட்டுருக்கியாட்டி? ஆமாம் ஆமாம், அது ஒன்றுதான் இப்போ குறையா கிடக்கு. 60 அடி கூந்த அங்கிட்டு இங்கிட்டு ஆடி தள்ளுது. இதில் உங்களுக்கு தலைவினி விடலையாம். ஆளுகளை பாரு, எந்திரிச்சு போமா அங்கிட்டு. அடியே, நான் போறதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க அடுப்படி பக்கம் போற? அட கடவுளே, கடுகுடப்பா வெந்தயடப்பான்னு கிளவி காசை இதுக்குள்ளேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா. நம்ம போய் ஆட்டையை போட்டுட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா இப்படி வாசல்லையே உட்காந்துக்கிட்டு வேவு பார்த்துக்கிட்டு இருக்காளே. அடியே, காலையிலே தான் ஒரு வேளைக்கு 3 தட்டா தின்னுட்டியே, மறுபடியும் எங்க உள்ள வர நீ? அத்தை கிழவி, கிச்சனுக்கு போனா சாப்பிடத்தான் போவாங்களோ. நான் பாத்திரம் மண்டை ஏதாவது விளக்கலாமான்னு போயிட்டு இருக்கேன். அடே அப்பா, யாரு காதுல பூ சுத்த பாக்குற? பாத்திரம் விளக்க போற முகர கட்டையை பார்த்தா தெரியாது முகர கட்டைய? ஏன் இந்த முகர கட்டையெல்லாம் பாத்திரம் விளக்க கூடாதா என்ன? எத்த என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா வேலை பார்க்கலன்னு வீட்டில் இருக்கையில திட்ட வேண்டியது. சரி, வேலை பார்ப்போமேனு கிச்சனுக்குள்ள போனோம்னா உட்காந்துக்கிட்டு வேவு பார்த்துக்கிட்டு ஏதாவது ஏச வேண்டியது. இதுக்கு தான் இந்த வீட்டை நான் வேலையே பார்க்கறது கிடையாதாமா. நீ கிச்சனுக்குள்ள பாக்குற ஒரே வேலை திங்கிறது, அதை தவிர வேற என்ன வேலை பார்க்க போற உள்ள போய் நீ? எத்த இன்னைக்கு நான் வேலை பார்த்தே ஆகணும்னு ஒரு குறிக்கோளோட கிளம்பிட்டேன். என்னோட குறிக்கோளுக்கு யாராவது தடையா வந்தீங்க அப்புறம் யாரு எவருன்னு பார்க்க மாட்டேன். சும்மா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆமா, பாத்திரம் விளக்கணும்னு முடிவு பண்ண இப்ப தான் உட்காந்துக்கிட்டு நோட்டம் சொல்லிக்கிட்டு. ஆண்டி, அக்கா தான் பாத்திரம் விளக்குறேன்னு சொல்றாங்கல்ல ஆண்டி. அவங்கள வேலை பார்க்க விடுங்க ஆண்டி. எட்டி பல்லுக்கட்டி, அப்பப்ப ஏதாவது வார்த்தையை விட்டாலும் இப்ப எனக்கு பாசிட்டிவாத்தையும் விடுற. சீப்பு தன்னால ஆடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து சீவி விடு கிளவிக்கு. இருக்கிற 4 முடியும் போய் சேர்ந்துற போகுது. அப்பாடி, ஒரு வழியா கிளவிய சமாளிச்சாச்சு. எந்த டப்பாக்குள்ள எம்புட்டு காசு வச்சிருக்கான்னு தெரியல. எம்புட்டு இருந்தாலும் ஆட்டையை போட்டுட்டு ஓடியே போயிடணும். எனக்கு என்னமோ இவ போற போக்க பார்த்தா சந்தேகமா இருக்கட்டியே ஆண்டி. சும்மா சும்மா அக்காவை சந்தேகப்படாதீங்க ஆண்டி. ஆமா ஆமா, நீ இப்படி வெளுத்ததெல்லாம் பால் பழுத்ததெல்லாம் தேனன்னு நினைச்சுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இரு. அதனாலதான் போறவ வர்றவெல்லாம் உன் தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு போறாளுங்க. என்ன என்ன ஐட்டங்களோ எங்க வீட்டு கிச்சனுக்குள்ளே தேடி பார்த்தால் கிடைத்து விடும் கிளவி வச்ச காசுதானே. எங்க இருக்கு? ஐ இந்தா இருக்கு. நமக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் இதுல தான் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு டப்பாலைனாலும் கிளவி காசு போட்டு வச்சிருப்பா. அதை ஆட்டையை போட்டுட்டு போய் பியூட்டி பார்லர்ல பியூட்டி ஆயிட்டு வந்துட வேண்டியதான். ஐய, கிளவி எதுக்குள்ள தூக்கி வச்சிருக்கானே தெரியலையே. ஏதாவது ஒரு டப்பால காசு கிடக்கணுமே. எங்க ஒன்னத்தையும் காணா. எம்மாடி, யாருது? டப்பாக்குள்ள என்ன பண்ணி பாக்குற? இப்ப நான் என்ன சொல்றது? இது எலி ஏன் அம்மனமா வருதுன்னு அப்பவே யோசிச்சம்டி. கடுகுடப்பாக்குள்ள காசு இருக்கான்னு தான் பாக்குற நீ. என்ன சும்மா தேவையில்லாம என் மேல அபாட்டமா பழி போட்டுக்கிட்டு இருக்கிய? பாத்திரம் எல்லாம் விளக்கலாமே தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா எல்லா பாத்திரமும் விளக்கி கிடந்துச்சு. சரி, பசிக்குது, நூடுல்ஸ் கிண்டி சாப்பிடுவோமேன்னு கடுகு எடுக்கலாமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். கடுகு எதுல இருக்குன்னு தெரியல. அதோட தான் ஒவ்வொரு டப்பாவா திறந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எட்டி, எனக்கு 7 வயசுலயே மாமே மடியில உட்கார வச்சு 2 காதுலயும் ஓட்டையை போட்டு குத்திட்டாங்கட்டி காது. யாரு காதுல திரும்பி குத்த பாக்குற நீ? எனக்கே காது குத்த பாக்குறியா? ஆத்தாடி, கிளவி கண்டுபிடிச்சிட்டாலே. எப்படியாவது சமாளிச்சுட்டு ஓடி போயிருட்டி நடுவாளி. ஆண்டி, ஏன் அக்காவை திட்டிட்டு இருக்கீங்க ஆண்டி? ஐயோ, ஒருத்தி இருந்தாலே சமாளிக்க முடியாது. இதுல மாமியா மருமக 2 பேரும் வேற வந்துட்டாளுகளே. இனி என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. எட்டி அமுசா, அவ உள்ளேக்க வரையிலேயே உன்கிட்ட சொன்னன்ல ஏதோ சந்தேகமா இருக்குன்னு. வந்து பார்த்தோம்னா கடுகுடப்பா வெந்தயடப்பாலாம் உருட்டிக்கிட்டு இருக்காட்டி. காசு திருடி கழுத. சும்மா கண்டவ முன்னாடி என்னைய திருடின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கடுப்பு வந்துடாமா எனக்கு? திருட்டு கழுதைய திருடின்னு சொல்லாம வேற என்னம்டி சொல்றது? எத்தகிழவி, பசியில நூடுல்ஸ் கிண்டி திங்க வந்தவ மேல இப்படி அபாண்டமா பழிபடாது எத்தகிழவி. அப்புறம் ஆமா, பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். திருட்டு பழியெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதாமா சொல்லிவிட்டேன். எட்டி, நூடுல்ஸ் பாக்கெட்டு ஒன்னும் கையில காணா, தண்ணியே கொதிக்க வைக்கல, அதுக்குள்ள தாளிப்புக்கு நீங்க கடுகு இருக்க போயிட்டீங்களோ?
ஆண்டி அக்காவுக்கு பசிக்க கூட செஞ்சிருக்கோம்ல ஆண்டி, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க ஆண்டி. அடியே பல்லுக்காட்டி அம்சா, நான் உன்னைய எதிரியா நினைச்சாலும் நீ அப்பப்ப எனக்கு நல்லது தாம்டி செய்யற. சரி முட்டி, நீ நூடுல்ஸ் தான் கிண்டி திங்க வந்தோம்னே இருக்கட்டும். கடுகு என்ன கலர்ல இருக்கும், சிகப்பா கருப்பா, அதை சொல்லு முதல்ல. ஆண்டி இது கூட அக்கா தெரியாம இருப்பாங்க ஆண்டி. எடி அமுசா, இவன் நல்ல ஒசுவு நய ஒசுவுன்னு நீ தான் நினைச்சுக்கிட்டு தெரியுற. இப்ப அவ என்ன கலர்னு சொல்றான்னு மட்டும் நீ பாத்தீன்னு வச்சுக்க, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே போய் சேர்ந்துருவாமா. ஐயோ, முன்ன பின்ன செத்தாத்தான சுடுகாடு தெரியும் பாங்க. இப்ப கடுகு என்ன கலர்ல இருக்கும்னு வேற தெரியலையே. பச்சை கலர்ல இருக்குமா மஞ்சள் கலர்ல இருக்குமா? இந்த கிழவி கருப்பா சிகப்பான்னு தான் கேட்டுச்சு. ஒருவேளை சிகப்பு கலர்ல இருக்குமோ? சும்மா என்னத்தையாவது அடிச்சு விடுவோம். எடி கடுகு என்ன கலர்ல இருக்கும்னு சொல்லு. நீ கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீ சமயத்தை வந்தோம்னா நான் ஒத்துக்கிறேன். இப்ப என்ன கடுகு என்ன கலர்ல இருக்கும்னு தெரியும் அப்படித்தானே? வெள்ளை கலர்ல தான் கடுகு இருக்கும். அதைத்தான் போட்டு தாளிச்சு நூடுல்ஸ் கிண்டலாமேன்னு வந்தேன். இப்ப என்ன அதுக்கு? பாத்தியாட்டி அம்சா, கடுகு வெள்ளை கலர்ல இருக்குமா, அதை கொட்டி தாளிச்சு நூடுல்ஸ் கிண்டி திங்கலாமேன்னு வந்தாலாம் பசியோட புள்ள. எப்பேற்பட்ட சமயக்காரிய கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? ஆண்டி சும்மா காமெடி பண்ணாதீங்க ஆண்டி. என்னத்த நான் கடுகு வெள்ளை கலர்ல இருக்கும்னு கரெக்டா சொல்லவும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு இருக்கு. சரி தள்ளுங்க அங்கிட்டு. உங்கள்கிட்ட கத்தி கத்தி எனக்கு வந்த பசியே போயிருச்சு. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். நூடுல்ஸ் கிண்டி திங்கிறாங்க நூடுல்ஸ். செக். ஆத்தி என்ன கிளடி மறுபடியும் காரா நம்ம மேல கண்டு துப்பிடுவாளோ? அப்படியே ஓடி போயிடுறே நெடுவாளி. அடியே மாமா, வாமா நிக்கலி, வா வா. என்ன மாமா வண்டி தடிக்கிறீங்களக்க? அட ஆமா நிக்கலி, அன்னைக்கு நீ போய் சேத்து காட்டுல விழுத்தாட்டினதுக்கு அப்புறம் இந்த வண்டியை தொடவே இல்லை. அப்படியே கடந்துச்சுன்னா வீணா போயிரும்ல, அதான் தொடச்சு கிடச்சி என்ன போட்டு வைக்கலாமேன்னு தொடச்சுக்கிட்டு இருக்கேன். சரி மாமா, சரி. அன்னைக்கு விழுந்ததுக்கு அப்புறம் இந்த வண்டியை தொடறதுக்கே எனக்கு பயந்துல வருது. என்னைக்காவது எடுத்து இந்த நெடுவாளி கூட்டிட்டு பழக்கி விட சொல்லலாமேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படியே ஐயத்தையத்து போயிருந்தாருங்க. அதான் அன்னைக்கு அப்படியே போட்டு வச்சுட்டேன். துடைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படியே கிடந்துச்சுன்னா இத்து வீணா போயிரும்ல, அதான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். கையில் என்ன காப்பியாக்க நானே கேட்கணும்னு நினைச்சமா. குடுமா இந்தாங்க மாமா, சூடா இருக்கு பாத்துக்கிடுங்க. அட என்ன மாமா, எங்களுக்குள்ள தானே இருக்கேன், அப்புறம் என்ன பிசு உசுன்னு? அட காப்பியே குடிங்க. அட என்ன அன்னைக்கு பிசு உசுன்னு? அட நான் இல்ல மாமா, நான் எங்க பிசு உசுன்னு? என்னமோ எங்கிட்ட சத்தம் கேக்குது. பாம்பு வந்து தொலைஞ்சிருச்சா நேரம் தெரியலையே. ஐயோ, பாட்டி பார்லர் போறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிருப்பாளுங்க. மாமாட்ட எப்படி காசு கேக்குறதுன்னு தெரியலையே. என்னதான் கர்மா எங்கிட்ட கிடந்த இந்த சத்தம் கேக்குது? எக்கா அன்னைக்கிலிக்கா நான் தான். எடி எருமை நெடுவாளி, நீ யாமட்டி பிசு உசுங்கறவ? வரவ விறுவிறுன்னு வர வேண்டியதானே? எக்கா ஒரு முக்கியமான விஷயம் இங்கே வாக்கா. என்ன மட்டி, என்ன விஷயம்? எக்கா பியூட்டி பார்லர் போறதுக்கு காசு ரெடி பண்ணிட்டியா? அதுக்கு தாமட்டி மாமாட்ட வந்து நிக்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. எக்கா நீ வாங்கும்போது கூட 500 ரூபா சேர்த்து வாங்குக்கா. நானும் முகத்துக்கு கொஞ்சம் ஏதாவது போட்டுக்கிறேன். வெள்ளக்கமத்து கட்ட, ஓ முகரைய பாலிஷ் பண்றதுக்கு ஏன் புருஷன்ட்ட கேப்பியோ? நீ போய் ஓம் புருஷன்ட்ட கேளு. எக்கா என் புருஷன் வீட்ல இல்லக்கா, ஆபீஸ் போயிட்டாரு. உன் புருஷன் ஆபீஸ் போனா உன் மாமியாட்ட கேளு. எக்கா என் மாமியாட்டெல்லாம் கேட்க முடியுமா? மாமாட்ட கூட 500 ரூபா கரெக்ட் பண்ணி வாங்கிட்டாக்கா. என் புருஷன் வந்தோன்னே திருப்பி தந்துடுறேன். எட்டி இதே மாதிரி 500 1000னு பல ஆயிரம் போயிருக்கு உனக்கு. இதுக்கு மேல என்னால தர முடியாது போ. எக்கா ப்ளீஸ்க்கா, என் செல்ல அக்கால ஒரு 500 ரூபா மட்டும் வாங்கி கொடுக்கா. நானும் உங்களோட சேர்ந்து வந்துருவேன்ல. ப்ளீஸ் டி, என் புருஷன் வந்தோன்னா கண்டிப்பா திருப்பி கொடுத்துட்றேன். நெசமா திருப்பி கொடுத்துறேன். உண்மையில சத்தியமா கொடுத்துட்றக்கா. எருமை கையை எடுத்து தொலை, வலிச்சு தொலையுது. சரி கோவப்படாதக்கா, நீ நம்பணுங்கிறதுக்காண்டி தானே தலையில் அடிச்சேன். மறக்காம எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துரு. போய் தொலை, வாங்கிட்டு வரேன். சரிக்கா வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. நான் வனசக்கா மாடனி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நானும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். ஓகேவா? சரி போய் தொலை. அக்கானா அக்கா தான். என்ன நிக்கலி, என்ன சத்தம்? அது ஒண்ணுமில்ல மாமா, ஏதோ பூச்சி ஒட்டா கடந்து கத்திருக்கும் போல இருக்கு. நீங்க காப்பியை குடிங்க. ஓ பூச்சியா? சரிம்மா. நமக்கு கேட்கறதுக்கே இங்க தலையணத்தான் போடுது. அந்த நெட்ட குரங்கு வேற அதுக்குன்னு சேர்த்து கேட்க சொல்லியிருக்கேன். எம்புட்டு காசு கேட்கறது? ஐயோ, எப்படி கேட்கறது வேற தெரியல. கேட்டா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நல்ல வாசமா இருக்கு. அக்கா என்னோட போன் எங்க? எட்டி போன் எல்லாம் இருந்துட்டு போகுது. இந்த குழம்பு கொதிச்சிருச்சு, நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பாருவடியா. நீ அதெல்லாம் பாத்துக்கோக்கா. எங்க என் போனு?
24 மணி நேரமும் போனு தானடி. ஈரிச்சத்த இந்த குழம்ப குடிச்சு பார்த்துட்டு போ. அக்கா டேஸ்ட் பார்க்க இவ்வளோ குழம்பா? இங்கிரு 4 நாளா சோறு திங்காம ஒன்றும் திங்காம கிடைக்கேன்னு உனக்காகத்தையும் போய் எலும்பு வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிருக்கேன். ஒழுங்கு மரியாதையை இந்த குழம்பு வந்து குடி வா. நீ எலும்பை சப்பிட்டு போடுட்டி. சரி கூடு. இங்கிரு சாப்பிட்டுட்டு கிளம்பு. நெடுவாளி மாடனு அன்னைக்கிலிக்கா எல்லாரும் வாரம் சொல்லியிருக்காக பியூட்டி பார்லருக்கு போகணும் சரியா? சரி சரி அக்கா. குழம்பு தான் நிறைய இருக்குல்ல, அன்னைக்கிலிக்கா நெடுவாளிக்கா எல்லாரையும் சாப்பிட சொல்லலாமா? எடி ஒன்னத்துக்கு ஆகாதவளே, இப்படி இருந்தேன்னா எப்படி பொழைக்கிறது? அவளுக வந்து என்ன வாசமா இருக்கு கறி குழம்பான்னு கேட்டா, இல்ல அக்கா ரசம் வச்சு துவைய அரைச்சுன்னு சொல்லு. நீ பாட்டுல கறி குழம்பு இருக்கலன்னு சொல்லி தவந்துடாத. அப்புறம் சட்டியை காலியாக்கிட்டு போயிருவாளுக. நம்ம புறங்கைத்தே நக்கனாமா. அக்கா வீட்டுக்குள்ள வந்தோடனே தான் கறி குழம்பு ஸ்மெல்லு வரும்ல, அப்புறம் எப்படி ரசம்னு சொல்றது? நம்ம சொன்னாலும் எப்படி நம்புவாங்க? எட்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போற வீட்டுல இந்த மாதிரி பொழப்பு பொழைச்சு வர்றவ போறவளுக்குலாம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நாளைக்கு உன்னை உன் மாமியா கொமட்டில் குத்தி மூளையில வச்சிருவாமா. ஒழுங்கா பொழப்பு பொழைச்சு ஒழுங்கா வளர்க்கத்துக்க. எப்படி ஆக்குனது ஆக்கலைனும் செஞ்சதை செய்யலைன்னு சொல்லி பொழைக்கணுமோ? எருமை மத்த பேரா இருந்தா சாப்பிடுறீங்களான்னு கேட்டா இல்ல பரவாயில்ல இப்பத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நெடுவாளி ஒருத்தி வர்ற வத்தியா, அவளையெல்லாம் சாப்பிடுறியானே கேட்க வேணாம். வாசனையை பிடிச்சிக்கிட்டு அடுப்படி வரைக்கும் வந்து கையை உள்ளக்க ஓட்டி அள்ளி தந்துட்டு போயிடுவா. அதனால அவகிட்ட எல்லாம் கொஞ்சம் சாக்கிரதையாத்தே இருக்கணும். வந்தவ போனவளுக்குலாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சோம்னா நாளைக்கு நம்ம பிறங்க தம்பி நக்கிட்டு போகணும். அம்மா தாயே, உன் வீட்டுல வந்து மத்தவங்க சாப்பிட்டுட்டாலும் இந்த பொடி எட்டி நீ ஏன் சாப்பிடாம போற? நீ ஒத்தாள உட்காந்து ஊத்தி ஊத்தி குடி. எட்டி வந்து அந்த கறி அள்ளி தின்னுட்டு போட்டி. திமுரு பிடிச்ச காலுத நல்ல சுள்ளுன்னு இருக்கு. வனசக்கா வந்துட்டாளுங்களா? அத்தாடி மோப்ப நாய் ஒண்ணுதேன், இவளுக்கு மூக்கு ஒண்ணுதேன். எப்படித்தான் மூக்கு வேர்க்குமோ தெரியல. வாயில வைக்க விடுறாளுகளா? ஐயோ கறி குழம்பு வேற மணத்து கிடக்கே. சரி மூடி வச்சுட்டு போவோம், அப்புறம் வந்து சாப்பிட்டுக்குருவோம். என்னடி மாடனே இப்படி நேரமா கத்திக்கிட்டு இருக்கோம், ஆளை காணா. அடுப்படிக்குள்ள ஏதோ உருட்டுற சத்தம் கேக்குது, வா உள்ள போய் பாப்போம். வனசக்கா என்ன பண்றீங்க? நெடுவாளி இந்த வந்துட்டோம் டி. கொல்ல பக்கத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னது கொல்ல பக்கத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தியா? ஏக்கா ஏதோ அடுப்படிக்குள்ள பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டுச்சு. அதானே இந்த மோப்ப நாய் மூக்குல இருந்து தப்பிக்க முடியுமா? பாத்திரம் உருட்டுறதுல இருந்து குழம்ப கிண்டுறது வரைக்கும் அத்தனையும் கரெக்டா சொல்லிடுவா. வனசக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அங்க பாத்திரம் உருட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. இல்ல இல்லையடி மாடனே, காலையிலேயே ரசம் வச்சு துவைய அரைச்சிட்டனே. பால் காய்ச்சி வச்சிருந்தேன். பூனை வேணும் உருட்டி இருக்குமோ என்னமோ தெரியல. மாடனே நம்ம என்ன குழம்பு வச்சோம்னா கேட்டோம், என்ன பாத்திரம் உருட்டுற சத்தம் தானே கேட்டோம். இது எதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரசம் துவையல்னு சொல்லிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை உள்ளக்கு எதுவும் வலுவான சாப்பாடா இருக்குமோ? பாத்திரலாமா? இது என்னத்தை போய் பார்க்க போறீங்க? நானும் நயன்தாராவும் காலையில இருந்து கிளம்பி ரெடியாத்தே இருக்கான். வாங்க அப்படியே கதவை சாத்திட்டு போவோம். ஏக்கா என்ன இன்னைக்கு உங்க வீட்டுல கறி குழம்போ? வாசனை மூக்க தொலைக்குது. தேடி எடுப்பாளுக கண்டுபிடிச்சிட்டாளுகளே. இதுக்கு மேல எனக்குள்ள நின்றோம்னா கறி குழம்புக்கு ஆபத்தாயிரும். உடனே இவளுகளை கூட்டிகிட்டு விருட்டுன்னு ஓடிடணும். எக்கோ கறி குழம்பான்னு கேட்டேன். சீ 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 கறி குழம்பா? நான் ஆடி மாசம் விரதத்துல இருக்கேன் நெடுவாளி. கத்திரிக்காய் குழம்பு நேத்து வச்சது சூடு பண்ணனா, அந்த கத்திரிக்காய் வாசம் உனக்கு கறி குழம்பு வாட மாதிரி அடிச்சிருக்குமோ என்னமோ. ஏடி மாடனே, கத்திரிக்காயை சூடு பண்ணா கறி குழம்பு வாசம் அடிக்கேன். அட இது தெரியாம போச்சுப்பா. இவ்வளவு நாளும் நான் பாட்டுல கறியை வாங்கில சமைச்சிட்டு இருந்தேன். அட கத்திரிக்காவுக்கு கறி குழம்பு வாசம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கறி எடுக்கிற நேரம் பூரா கத்திரிக்காய் எடுத்து சமைச்சிருப்பேனே. மாடனே இல்லடி நெடுவாளி, வனசக்க மாதிரி நம்மளும் புதுசு புதுசா டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணலாம்ல, அதனால கேட்டேன். போதும் போதும் நிறுத்து கட்டி. ஒரே தாத்தன் தாளிக்கிறாளுங்க அப்படியே. இல்ல வனசக்கா, புரட்டாசி மாசம் தானே விரதம் இருப்பாங்க, நீ ஆடி மாசம் விரதம் இருக்கியே, அதான் என்ன கணக்குன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டான். நான் இருக்கிறது ஆடி மாசம் விரதம். சரி கழுத தொலைஞ்சு போ, உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா கிளம்புவோம். அப்பாடி விட்டுட்டாளுங்க, கறி குழம்பு தப்பிச்சிருச்சு. என்னது கறி குழம்பா? என்னது கறி குழம்பா? நான் எங்க கறி குழம்புன்னு சொன்னேன்? கத்திரிக்காய் குழம்பு சூடு பண்ணேன்னு சொன்னேன்ல, அது அடுப்புல வச்சது அமத்த மறந்துட்டேன். உள்ளே போய் அமத்திட்டு வரேன், நீங்க 2 பேரும் போய் திண்ணையில உட்காருங்க டி. சரிடி மாடனு, வனசக்கா பாவம் ரொம்ப பயப்படுது. நாம போய் திண்ணையில உட்காருவோம். அக்கா கறி குழம்பு அமத்திட்டு வரட்டும். சி கத்திரிக்காய் குழம்பு அமத்திட்டு வரட்டும். சரி சரி வா போ. டெய்லியும் கறி குழம்பு வச்சிடறவளுக கூட காப்பாத்திடுறாளுக. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கறி குழம்பு வச்சுட்டு இவளுக கண்ணுல இருந்து காப்பாத்த நான் படுற பாடு இருக்கே. அப்பப்பப்பப்பப்பப்பா.